பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் மத்தேயு 16 அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, அஸ்தமனமாகிற போது செவ்வானம் இட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமாயிருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். அல்லேலூயா. இதில் பார்க்குறோம், இது யாருக்கு சொல்கிறாங்கன்னா, பரிசேர் சதுசேரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். பாருங்க, இவங்க வானத்திலிருந்து ஒரு அடையாளம் வேணும்னு கேட்குறாங்க. இது அவர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து பிரதித்திரமாக இப்படி சொல்கிறாரு. அஸ்தமனம் ஆகிற போது செவ்வானம் விட்டிருக்கிறது. அவங்க இப்போ வானத்தில் அடையாளங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு செவ்வானம் விட்டுருக்கிறத இதை பார்த்துட்டு வெளி வாங்குறது, இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இது இப்போ இந்த காலம், இப்போ மழை காலம், இப்போ சம்மர் சீசன், விண்டர் சீசன், இப்போ மழை வர மாதிரி இருக்குது, அப்படி இப்படிலாம் அந்த கிளைமேட்டு என்னென்னலாம் மாற்றம் இருக்குன்னு வானத்தை பார்த்து சொல்கிறது, இந்த மாதிரி சொல்கிற காரியங்கள் தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே, உதயமாகிற போது செவ்வானமும் மந்தமாக இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்று மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, அப்போ காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? காலங்களின் அடையாளங்கள் எதை சொல்கிறாரு ஆண்டவர்? எந்த காலகட்டத்தில் இந்த பூமிக்கு வந்தார், இந்த மேசியா எப்போ அவர் இந்த பூமியில் பிறந்தார் எப்படிங்கிறது எல்லாமே தீர்க்கதரிசனம் மூலமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கன்னி மரியாள் வயிற்றில் உதயமாறுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பிறப்பார், இதெல்லாம் நிறையா சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் நிதானித்தாலே கண்டுபிடிச்சிடலாமே. மேசியா எப்படி வருவார் என்னன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமே. நீங்கள் அதை உங்களுக்கு நிதானிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை தான் இன்டைரக்டாக சொல்லி கேட்குறார். காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். விபச்சார சந்ததியார்னு சொல்கிறது என்னென்னா, அவங்களுக்குள்ள உண்மைத்தன்மை இல்லாததான் ஆண்டவர் அப்படி சொல்கிறார். ஒருத்தங்க மேலே உண்மையாக பயபக்தியாக அன்போட நம்ம கரிசனையோடு இருக்கும்போது அது அந்த உண்மைத்தன்மை அதில் காண்பிக்கப்படும். ஆனால் ஒருத்தங்க மேலே உண்மையான அன்பு இல்லாமல், ஒரு கரிசனை இல்லாமல், அவங்களுக்கு விரோதமாக அவங்க மேலே சும்மா மாய்மாலமாக இது பண்ணும்போது அதுதான் விபச்சாரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இதை அதை தான் கோடிட்டு காமிக்கிறாரு. விபச்சார சந்ததிங்கிறது அப்போ உண்மைத்தன்மை இல்லாத காரியம், அதை தான் விபச்சார சந்ததியார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். ஆண்டவர் ஒரே ஒரு அடையாளத்தை சொல்கிறாரு. யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. என்ன யோனா தீர்க்கதரிசின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் கொடுக்கப்படுதுன்னா, யோனா தீர்க்கதரிசியை மீன் வயிற்றில் அவங்க போன 3 நாள், இரவும் பகல் 3 நாள் மீன் வயிற்றில் இருந்தாப்புல யோனா தீர்க்கதரிசி. அதுக்கப்புறம் வெளியில் வந்தாப்புல. யோனா தீர்க்கதரிசி அடையாளம் என்னன்னா, ஆண்டவர் 3ஆம் நாளில் மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுகிற அந்த உயிர்த்தெழுதலின் அடையாளமே அடையாளமே அன்றி வேற அடையாளம் கொடுக்கப்படுவதில்லைங்கிறதான் ஆண்டவர் இதில் சொல்கிறார்.
யோ ஆண்டவரின் உயிர்த்தெழுதலின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை. அதுதான் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறார். இவ்வேளையிலும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மளோட என்ன பேசுகிறாருன்னா, நாம் விசுவாசிகள் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இந்த பரிசேரும் சதிசேரும் அவங்க விசுவாசத்தில் அவ்வளோ உறுதியாக இல்லை. அவங்க அவிசுவாசமாக இருந்தனால தான் அடையாளத்தை கேட்குறாங்க. அதோட அவங்க அடையாளத்தையே ஆண்டவர் காமிச்சு கொடுத்தாலும் அவங்க நம்ப போகிறது கிடையாது. ஏன்னா ஆண்டவர்கிட்ட ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாம், குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னே நினச்சிக்கிட்டே அவர் எங்கே போனாலும் பின்னாடியே ஏதாவது குற்றப்படுத்துறதுக்கோ குறை சொல்வதற்கோ அவர் மேலே பழி போடுறதுக்கோ இதுக்கு தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ இப்படிப்பட்ட சந்ததிகள் அதுதான் ஆண்டவர் ஒரு கடினமாக பேசுகிறாரு. மாயக்காரரேன்னு சொல்லி பொல்லாத விபச்சார சந்ததியாரே. அடையாளம் கேட்குறீங்களா? எத்தனை அடையாளம்! ஆண்டவர் குருடரின் கண்களை திறந்திருக்கிறார், ஊமையானவர்களை பேச வைத்திருக்கிறார், செவிடர்களை செவியை திறக்க வைத்திருக்கிறார், குஷ்டரோகிகளை சுஸ்தப்படுத்திக்கிறார். உலகெங்கிலும் ஆண்டவர் பேச்சு தான் பயங்கரமாக பரவிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க இதெல்லாம் பத்தாது, வானத்திலிருந்து ஒரு அடையாளம் காமிங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் அவங்க இஷ்டத்துக்கு கேட்கும்போதெல்லாம் காண்பிக்கிற தேவன் அல்ல. பிதா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் ஆண்டவர் செய்வார். அதுபோல் இவ்வேளையில் நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எப்படி வாழ வேண்டும் என்று மாதிரியை காண்பித்துட்டு போயிட்டுருக்கார். நாமும் ஆண்டவர் வழியில் நாம் நடக்கணும். நாம் சுய விருப்பத்துக்கு எதுவுமே செய்யக்கூடாது. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ கர்த்தருக்கு உகந்தது மட்டும்தான். நம்மளுடைய சுயம் சாம்பலாய் மாற வேண்டும். அவருடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவருடைய இருதயத்தின் வாஞ்சை நம்மளுடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த காலகட்டங்களில் கடைசி காலம் அடையாளங்கள் ஆண்டவர் அநேகம் காண்பித்து கொண்டிருக்கிறார். இனி காலம் செல்லாது என்று காண்பித்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ அடையாளங்கள் இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் ஆண்டவர் வருகைக்கு நாம் தகுதியாக இருக்கிறோமா? நாம் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. நேற்றும் இன்றும் மாறாதவரே, அன்பு நேசர பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் எப்போவுமே போதுமானவராய் இருக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்து மூலம் எங்களோடு நீர் பேசி கொண்டிருந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேலை கூட ஆகஸ்ட் மாதம் ஆண்டவரே 20ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற தேவனே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த புதிய நாளில் அப்பா உங்களுடைய புதிய கிருபையான நிரப்பி வழி நடத்துங்கப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே, உடைய புதிய கிருபை நாங்களை அப்பா நடத்தி வழி நடத்த முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே. அப்பா, நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க ஒருபோதும் அப்பா எங்களுக்குள்ள எந்த ஒரு அவிசுவாசமும் இல்லாதபடி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் ஒருபோதும் விசுவாசிக்கிறவர் பதறான் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எந்த சூழ்நிலையும் அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அடினான் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரக்க புயல் போல பிரச்சனைகள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே, இயற்கையின் சீற்றங்கள், அழிவுகள், நாசமோசங்கள் என்ன வந்தாலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் உங்களுடைய விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க ஆண்டவரே. உண்மை நம்பின பிள்ளைகளை ஒருபோது நீர் வெட்கப்படுத்துவதில்லை ஆண்டவரே, கைவிடுவதில்லை ஆண்டவரே. அந்த உறுதியில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருந்து எப்போதும் துதிக்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக, உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக ஆண்டவரே. அப்பா இயேசு கிறிஸ்துவானவர் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா, நீர் ஆண்டவரே பிதாவின் சித்தத்தை செய்வதற்காகவே இந்த பூமிக்கு வந்தீர் ஆண்டவரே. அதுபோல் நாங்களும் எங்களுடைய சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே.
அப்பா உம்முடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. நீர் அப்படியே செய்யப்படுற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஆண்டவரே சுயம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. யாரையும் மாமிச கண்ணோட்டத்தோடு பார்க்காதபடி ஆவின் கண்ணோட்டத்தோடு ஆண்டவரே அப்பா, எதற்காக இந்த பூமியில் அழைக்கப்பட்டோம் என்பதை அழைப்பை உணர்ந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆவிக்குரிய சிந்தனை, ஆவிக்குரிய செயல்பாடுகள், ஆவிக்குரிய நடக்கையில் நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.